Hello friends, welcome back to my channel Andy's Scoop Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான டேஸ்டியான ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம நார்மலா செய்ற மஷ்ரூம் பிரியாணி விட இது ப்ரொசீஜர் கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ ரொம்ப பிளண்டா இல்லாம மஷ்ரூம் வந்து எல்லா ஃப்ளேவர்ஸையும் எடுத்துட்டு ரொம்பவே டேஸ்டியா ரொம்ப யம்மியா இருக்கும். ஸோ இந்த மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்றது அப்படின்ட்டு நம்மளோட வீடியோல பார்த்துடலாம் வாங்க. இப்போ இந்த மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து மஷ்ரூமை நம்ம மசாலாவில் வந்து மேரினேட் பண்ணணும். ஸோ அதுக்காக வாஷ் பண்ணி இப்போ 1 கப் அளவுக்கு மஷ்ரூமை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீசஸாக போடும்போது இருக்கிற இடமே தெரியாது பிரியாணியில். ஸோ கொஞ்சம் பெரிய பீசஸாக போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இதோட மசாலாவுக்கு 1/2 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது மஷ்ரூம் பிளண்ட்டாக இல்லாமல் நல்ல ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மட்டன் பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்கும் இது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் இதை வந்து நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ மீன்வைல் பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஹோல் ஸ்பைசஸ் 2 சின்ன பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 2 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கணும். லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம். அதுக்கு அடுத்து ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் சாப் பண்ணி. அது வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஸோ உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் குயிக்காக வேகும். இது நல்லா சாஃப்டாக மசிகிற அளவுக்கு நல்லா இதை குக் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இப்போது மசிஞ்சிருக்கு. இதில் ஒரு பச்சை மிளகாய், நல்லா காரமான பச்சை மிளகாய் ஒன்று எடுத்திருக்கேன். இதை கீரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஆயில், நம்ம ஊற்றின ஆயிலெல்லாம் வெளியில் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளாஸியாக இருக்குது பாருங்கள். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சு மஷ்ரூம்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவோடு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது குக்காக அப்படியே அந்த தயிரில் இருந்து தண்ணி வெளியில் வரும். நல்ல கிரேவியாக இது ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடலாம். முக்கால்வாசி பதம் இந்த மஷ்ரூம் வந்து இந்த கிரேவிலையும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா பிரியாணி அரிசி போட்டு பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பிரியாணி அரிசி வந்து நல்லா உடையாமல் வரத்துக்கு ஒரு அரிசி போட்டு இம்மீடியட்டாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி உடனே நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ஸ்டிக்கியாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி எந்த ஃபால்ட்டும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸும் நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுலாம். நல்லா பபிள் வரணும். ஸோ அரிசி வந்து போட்டதும் க்ளோஸ் பண்ணாமல் ஒரு 30 to 40% வந்து ஃபஸ்ட்டு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரே ஒரு விசில் வச்சுட்டா பர்ஃபெக்டாக வந்துடும் ஒட்டாமல். இப்போ நல்லா கிரேவியாக வந்துருச்சு. இதில் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஆல்ரெடி கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஸோ இதில் வந்து 1 கப் அளவுக்கு அரிசிக்கு யூஸ்வலி வந்து 1.25 கப்லேருந்து 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதிக்கு தண்ணி ஊற்றும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் ஆல்ரெடி கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருக்குங்கிறதுனால நான் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ இதுலேயே கொஞ்சம் நேரம் நான் வந்து இந்த அரிசியை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் க்ளோஸே பண்ண போகிறேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா லாஸ்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. அடுத்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லெமன், அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது லேசாக கொதி வரணும். ஸோ இப்போ நல்லா பபிள்ஸ் வரதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா ஒரு 30% to 40% வந்து குக் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வச்சுட்டு உடனே ஓப்பன் பண்ணாமல் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த ஸ்டீமில் அதை அப்படியே வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஒரு விசில் வந்து தான் ஆஃப் பண்ணிட்டா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து கொஞ்சம் கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் நல்ல நீட்டாக வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன மெத்தடில் ஃபஸ்ட்டு நல்லா அரிசி போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வெந்துடும். அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக கீழே கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.